ஹோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி 7 கலர் பேப்பர் அதுக்கப்புறம் ஒரு பேம்பூ ஸ்டிக்கு யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிராஃப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு கிராஃப்ட்டு. ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு டைனிங் டேபிள் அண்ட் சேர் வந்துட்டு நான் காமிச்சிருந்திருப்பேன். அதில் ஒரு குட்டி கொடை வந்துட்டு வச்சுருந்தாங்க. அந்த கொடையை நம்ம வீட்டிலே வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கொடை செஞ்சு காமிக்க சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி அந்த கொடை தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 7 கலர் பேப்பர் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் ஒரே கலர் வந்துட்டு 7 பீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ கலர் பேப்பரில் 10 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு நான் ஸ்கொயர் ஷேப்பில் இப்படி வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஈச் சைடுமே 10 சென்டிமீட்டர் இருக்கும். இதே மாதிரியே 7 கலர் பேப்பர் வந்துட்டு 10 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 7 கலர் தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாதுங்க. நார்மலான A4 ஷீட்டை கூட இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். 10 சென்டிமீட்டர் தான் பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது. 8 சென்டிமீட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா 7, 9, 12 உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போது இதிலிருந்து ஒரே ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இப்படி ஹாஃபாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபோல்ட் பண்ணினதை அப்படியே வந்துட்டு விரித்து விட்டுக்கலாம். விரிச்சதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு அந்த மடித்ததோட அச்சு தெரியுது இல்லையா? அந்த அச்சு வரைக்கும் இதிலேருந்து ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதையுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணினோம் இல்லை, அதே மாதிரி ஹாஃபாக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணினதுக்கப்புறம் இதுக்கு சென்டரில் வந்துட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணினதோட அச்சு தெரியுது இல்லையா? இந்த இடத்துக்கு இந்த கீழேருந்து மேலே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி. ஓகேங்களா? ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். 2 பேப்பர் தெரியுது இல்லையா? அந்த 2 பேப்பரில் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்து இந்த சைடு வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதையுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணினதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேப் வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த கேப்புக்குள்ளே இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற பேப்பரை வந்து இப்படி வந்துட்டு நம்ம மடக்கி உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரியே 7 கலர் பேப்பர்லேயுமே வந்துட்டு நான் செஞ்சுக்க போகிறேன். இப்போ நான் செகண்ட் பேப்பரில் செய்கிறேன். மறுபடியும் அதே தான் வந்துட்டு செய்ய போகிறேன். மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். புரியாதவங்க மறுபடியும் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 7 கலர் பேப்பர்லேயும் அதே மாதிரி செஞ்சு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒவ்வொன்றையுமே வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஒன்று வந்துட்டு எடுத்துட்டு இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி இப்படி வந்துட்டு திருப்பி வச்சுக்கோங்க. சரிங்களா? திருப்பி வச்சதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி வந்துட்டு இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி. ஓகேங்களா? லாக் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வச்சுருந்த அந்த எல்லோ கலர் பேப்பர் வந்துட்டு லைட்டாக எக்ஸ்ட்ராவாக தெரியும். அதை வந்துட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும். ஓகேங்களா? இதே தான் திருப்பி நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி லாக் பண்ணினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக அந்த பிங்க் கலர் பேப்பர் தெரியுது. ஸோ அதை வந்துட்டு இப்படி மடக்கி விட்டுக்கணும். இதே மாதிரி 7 கலர் பேப்பருமே வந்துட்டு செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். இதுதான் வந்து லாஸ்ட் கலர் பேப்பருங்க. ஆரஞ்சு கலர் பேப்பர் லாஸ்ட்டாக வந்து வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் எக்ஸ்ட்ராவாக தெரியுது. ஸோ அதை வந்து இப்படி மடக்கி விட்டதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வச்சு அந்த எல்லோ கலர் பேப்பர் இருக்குது இல்லையா? அதை வந்துட்டு இப்படி நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துக்கணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் பேப்பருக்குள்ளே இந்த எல்லோ கலர் பேப்பரை இந்த மாதிரி லாக் பண்ணி விடணும். ஓகேங்களா? லாக் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே உங்களோட 2 கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை அப்படியே வந்து நம்ம திருப்பிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா வந்து பிடிச்சதுக்கப்புறமா திருப்பிக்கோங்க. இப்போ பாருங்கள், திருப்பிட்டேன். திருப்பினதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக வச்ச அந்த ஆரஞ்சு கலர் பேப்பர் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லையா? அதை வந்துட்டு இப்படி நம்ம மடக்கி விட்டுக்கணும். மடக்கி விட்டதுக்கப்புறமா இது நல்லாவே வந்துட்டு ஸ்டிஃப்னஸாக இருந்துக்கும். பட் இருந்தாலும் இந்த கேப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம கம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறோம். கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டா தான் நம்ம என்ன பண்ணினாலுமே அந்த ஷேப் வந்து மாறாது. ஸோ அதனால் சும்மா கொஞ்சோண்டு கம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கேப்லேயுமே அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா கேப்லேயுமே கம் அப்ளை பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் இப்படி திருப்பி நம்ம ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தோம் இல்லையா, 2 கை யூஸ் பண்ணி இதோ இந்த மாதிரி வச்சுருந்தோம் இல்லையா, இதே மாதிரி கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா வந்து காஞ்சதுக்கு அப்புறமா வந்து விட்டுக்குங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கொடையோட டாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு கைப்பிடி வந்து வச்சுக்கலாம். அதுக்கு நான் பேம்பூ ஸ்டிக் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக வாசக்கூட்டுற சீமார் கூட நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து அங்கே ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹோல் வழியாக இந்த ஸ்டிக் வந்துட்டு இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டதுக்கு அப்புறமா இது வந்து நேராக நின்றுச்சு அப்படின்னா அதை அப்படியே வந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா கம் போட்டு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பீடு வந்துட்டு வச்சுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா வச்சா போதும். தென் அந்த பீடுக்கு மேலேயுமே இன்னொரு ஸ்டோன் வந்து வச்சுக்கிறேன், சும்மா கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக. ஆல்ரெடி வந்துட்டு 8 சென்டிமீட்டருக்கு நான் ஒரு கொடை வந்துட்டு செஞ்சுருந்தேன். அதை நான் அப்புறமா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மளோட கொடை வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? மேலே பீடு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீடுக்கு பதிலாக குவில்லிங் பேப்பர் மாதிரி நார்மல் பேப்பரை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அந்த பீடுக்கு பதிலாக அந்த இடத்துல கூட நீங்கள் வந்துட்டு ரோல் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 8 சென்டிமீட்டருக்கு ஒரு கொடை செஞ்சேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கொடை தான் வந்துட்டு இது. 6 பேப்பர் வந்து ப்ரௌன் கலரும் அண்ட் ஒன்று மட்டும் வந்துட்டு ஒயிட் கலர் பேப்பரில் வந்துட்டு செஞ்சுருந்தேன். மேலே பீடுக்கு பதிலாக பில்லிங் பேப்பர் மாதிரி குட்டி பேப்பர் வந்து கட் பண்ணி வந்து செஞ்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த டைனிங் டேபிளில் இதை வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். வேணுங்கிற ஹைட்டுக்கு அளவுக்கு அந்த குச்சி வந்துட்டு வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக தான் வேணும் அப்படின்றதுனால அந்த ஸ்டிக் வந்துட்டு அப்படி நான் விட்டுக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களுமே இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு mombeautyarts2019@gmail.com அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? தருணி பாப்பா எப்படி இருக்கா? நீங்கள் பண்ண ஐஸ்கிரீம் ஸ்டிக் கிராஃப்டை பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுக்கா. இதில் ரூஃபுக்கு பேம்போ ஸ்டிக்ஸ்க்கு பதிலாக நான் பேப்பர் ஸ்ட்ராஸ் ஒட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூக்கா. ஹாய்க்கா, நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் மகேஷா. நீங்கள் செஞ்ச கிணறு நானும் செஞ்சு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்துச்சு. தருணி பாப்பாவும் நீங்களும் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கக்கா. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ்.